ஆரா டிவி நேயர்களுக்கு சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஜோதிட வல்லுனர் ஸ்ரீ ஸ்ரீ ஞானஜோதி சுவாமிகள் அவர்களை ஜோதிட சம்பந்தப்பட்ட சில இதுவரைக்கும் நமக்கு தெரியாத பல புதிரான கேள்விகள் எல்லாம் இருக்குது. அதற்கு தெளிவான விடை தேடி நாம் அவரை பார்க்க போகிறோம். இந்த நல்ல நாளில் அவரை சந்திக்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல மாநிலத்திலிருந்து தினம் அவரை தேடி வந்துட்டு இருக்காங்க. அவர் இருக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ சோலை மாதிரி இருக்கு. இது சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு அருகில் ஏத்தாப்பூர் என்ற மிக அழகிய கிராமத்தில் சோலைகளுக்கு நடுவே அவர் உட்கார்ந்து கொண்டு தினமும் பல பேருக்கு நல்ல பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவரை காண இப்பொழுது நாம் நேரடியாக சென்று கொண்டிருக்கிறோம். ஆரா டிவி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி சொல்கிறது என்ன விஷயம்னா, ஜாதகனா என்ன, ஜோதிடனா என்ன அப்படிங்கிற தலைப்பில் பார்த்திங்கன்னா, சோதனை செய்த பின் ஒரு திடமான கருத்தை சொல்வதே ஜோதிடம். சோதனை செய்த பின் திடமான கருத்து. ஒரு திடமான கருத்து அப்படின்னா சோதிக்கிறதுங்கிறது எந்த மாதிரி சோதனை அப்படின்னா, பிறந்த நாளுடைய நட்சத்திர பலன்களும் ஒரு மனிதனுடைய திசா காலங்களில் ஏற்படுகின்ற பூர்வ ஜென்மத்துக்கு தகுந்த மாதிரி புண்ணிய பலன்களும் அவங்கவுங்க பிறவிக்கு தகுந்த மாதிரி ஆன்மா பிரவேசம் எடுத்து வரதாங்க ஜாதகம். கோள்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இறைவன் நேரடியாக கலியுகத்தில் வருவது கிடையாது. திருதாயுகத்தில் துருபத யுகத்தில் இறைவன் நேரடியாக வந்ததாகவும், திருதயுகத்தில் பகவானுடைய கீதத்தில் கோள்களை இயக்கினதாகவும் நூல்களில் சொல்கிறாங்க. அதாவது நேரடியாக இறைவன் வரலனாலும் கோள்கள் ரூபமாக இறை நடத்துகிறதான் கோள்கள். விதியினுடைய இது அவங்கவுங்க பிறவிக்கு தகுந்த மாதிரி ஆன்மாவனுடைய போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தாய்ந்திரல் கிடைக்கிறது. அதில் இருந்து தான் நம்மளுடைய கிரகங்களுடைய சாரபலங்களும் நமக்கு உருவாகக்கூடிய ஒரு பெரிய விஷயம். பொதுவாகவே ஜோதிடம் அப்படின்னா ஒரு திடமான கருத்தை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, பிறந்த லக்ன பலன். லக்னாதிபதி ஒரு ஜாதத்தில் வலுத்திருக்கான நல்ல பலன்களை சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஜோதிட திறனாய்வில் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய பிறவியில் பார்த்திங்கன்னா, அவங்கவுங்க பிறக்கிற பலாபலன்களை எப்படி வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பிறவிக்கு நம்ம காரணம் இல்லை, பெத்த தாய்ந்தர்கள் தான் காரணமாகும். அப்பா அம்மா நல்ல புண்ணியம் செஞ்சுருந்தோம், நான் நல்ல புண்ணியம் செஞ்சுருந்தோம் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக பிறந்திருப்போம். நம்ம பிறந்த தாய்ந்திரை வச்சே முடிவு பண்ணிக்கலாம் நம்ம செய்த பாவ வினை கரும வினை எப்படிங்கிறது. பிறந்த இடமும் பிறந்த தாய்ந்திரம் அவங்க செஞ்ச முன்ஜென்ம ஊழ்வினை கர்ம பலன்கள் தான் முதல் காரணமாகுது. அப்படியே வம்சம் வாழையடி வாழையாக இறைஞானம் பெறுவது தான் நம்மளுடைய அம்சப்பலன். அதான் சொல்ல, புல்லாகி பூண்டாகி கனியாய் மரங்களாய் தெய்வங்களாய் பேய்களாய் கணங்களாய், இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு பிறவியாய் எடுத்து தான் மாண்டு மண்ணுலகத்தில் மாண்டு தான் இந்த பிறவியே கிடச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது மனித பிறவி உயர்ந்த பிறவி தாங்க. இது பிறக்கிறதே இறைநிலை அடையிறதுக்கு தான் அப்படிங்கிறதான் நிலைப்பாடு. அப்புறம் தான் நம்ம செஞ்ச ஊழ்வினை கர்ம பலன்கள்லாம் உள்ள பூந்து நம்மளுடைய தாய்ந்தர்களுக்கு பிறவிக்கு தகுந்த மாதிரி கிடச்சதுனால நம்ம அந்த வாழ்க்கை நிறைய வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு தாய் வயிற்றிலேயே இரட்டை குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த ரெண்டு குழந்தைகளும் வளர்ந்து, ஏன்னா அவங்க ஒரே ராசி, ஒரே லக்னம், ஒரே நட்சத்திரம், ஒரே நேரம். பட் அவங்க வளர்ந்து வரக்கிற சூழ்நிலையில் பார்த்தா ரெண்டு பேரும் வேறு வேறு கேரக்டர்ஸாகவே இருக்காங்க. அது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, பிறந்தது ஒரே நாள், ஒரே நட்சத்திரம், ஒரே கால லக்னத்தில் பிறந்திருந்தாலுங்க, இதுதான் உள்ளே சொல்லக்கூடிய ஒரு புதிரான விஷயம்னா கர்ம வினை. இங்கே தான் சொல்கிறோம். ஏன்னா இது எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்ல தான் கர்ம வினைன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறோம் நம்ம எல்லாமே. கர்ம வினை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செஞ்ச பாவ பலன். அதாவது அப்பா அம்மா நம்ம பெற்றுக்கிட்டோம். நம்ம பெற்றுக்கிறதுக்கு பிள்ளை உருவாக்க தான் தாய் தேர் உருவாக்குறாங்க. உருவாக்குறது நம்ம அப்பா அம்மா நம்மளை உருவாக்குறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க ஆன்மா வேறு தானே. அந்த ஆன்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் ஒன்று வாழும், ஒன்று வாழாமல் போகும். ரெண்டில் ஒன்று. அதுதான் ஏன் அந்த பிரிவினை, ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்? அப்படி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஏன் வருது? அப்போ கோள்களை மீறி ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி உணர்கிற மாதிரி தோணுதில்லை. ஏன் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் நடக்கலைன்னா, இதாங்க கர்ம வினைன்னு மொத்தத்தில் சொல்கிறது. இது புரியாது. புரியாதுன்னா யாருக்குமே தெரியாத விஷயம் இல்லை. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க, இது பூர்வ ஜென்ம கர்மா, இது இப்படி தான் இருப்பாங்க, இந்த குடும்பம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கர்மானா ஆக்சுவலாக யாரும் இது வரைக்குமே சரியாக டிஃபைன் பண்ணவே இல்லை. சுவாமி அதை தெளிவுபடுத்தணும். அவங்கவுங்க செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம் கர்மன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. கர்மன்னா என்ன?
இப்போ இந்த பிறவியில் எவ்வளோ பாவம் வேணாலும் செய்யலாங்க, எவ்வளோ பாவம் வேணாலும் செய்யலாம். ஆனால் நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. இந்த ஜென்மத்தில் அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணாதது. போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் கூட இருக்குங்க. அவரவர் பிரார்த்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி வைப்பான். அவரவர் பிரார்த்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி வைப்பான். ரமண மகரிஷி சொன்னாங்க. ஆமாங்க, ரமணர் சொன்னதுதான் உண்மை. அவங்கவுங்க பிராப்தம் தான் அது. அங்கங்கிருந்து அவனுள்ளே ஆட்டி வைப்பான். அவன் உன்னுக்குள்ளே இருக்கிறாங்க. ஒவ்வொரு எண்ணங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு எதிர்வினையான சக்தி உருவாங்க. இதாங்க சூட்சமம். கருமன்னு சொல்கிறோமே, இதுதான் கருமோங்கிறமே. ஒரு செயல் செய்யலான்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஒரு செயல் இப்போ போய் இந்த வேலையை உடனே முடிச்சிடலாம், போய் இந்த வேலையை இன்றைக்கி செஞ்சிடலாம், இன்றைக்கி ஆஃபீஸ் போய் இந்த வேலையெல்லாம் பூரா முடிச்சிடணும், இல்லை ஒரு வேலையை ஒருத்தரை போய் பார்த்து இந்த வேலையை முடிச்சிடணும், இன்றைக்கி போய் இந்த உழவாக இருந்தால் இன்றைக்கி இந்த வேலைப்பாடெல்லாம் செய்யணும் அப்படின்னா, நம்ம விவசாயம் இருந்தால் விவசாய வேலை உடனே முடியும்னு நினைக்கிறோம். ஆனால் முடியாதுங்க. ஒன்றுக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான், அவனுள்ளே ஆட்டி வைப்பான். அங்கே பாருங்கள், ஒரு சூட்சமாக சொல்லியிருக்கார். அவரவர் பிரார்த்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து அவனுள்ளே ஆட்டி வைப்பான். அவனுள்னா யாரு? அங்கே தான் அங்கே உள்ளே உட்காந்துருக்குது, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கர்ம வினை. அவன் உள்ளே இருக்கான், வெளியே தேடி கிடைக்காது. எத்தனை ஜென்ம இடத்தெல்லாம் கிடைக்காதுங்க. கிடைக்காத ஒரு விஷயந்தான் அந்த விஷயம். அதுதான் அவங்களுடைய சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமான சைத்தான் சொல்கிறது. இதாங்க கர்ம வினை, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு செயல் செய்கிறேன்னா அந்த செயல் செய்யாத அளவுக்கு ஒரு மனம் உள்ளேயே ஒன்று வேலை செய்யும். நமக்கு எதிர்வினையாக ஒவ்வொரு மனதிற்குள்ளேயே ஒவ்வொரு விதமான எதிர்வினையை செய்யக்கூடிய சலிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சைத்தான். அதை தான் சைத்தான் சொல்லுது. கண்டுபிடிக்க முடியாத ஒரு மனம் தான் ஆழ் மனம் என்று சொல்வார்கள். அதுதான் கர்ம வினை. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா 2 பிள்ளைகள். ஒரு பையன் செய்கிற தவறு அந்த குடும்பத்தையே பாதிக்குது. மற்ற 3 ஜாதகர்களால் ஏன் அதை காப்பாற்ற முடியல? ஏன்னா அவன் செய்கின்ற ஒரு தவறு எல்லார் மனசுமே பாதிக்குது, மீதி இருக்கிற 3 பேரையுமே பாதிக்குது. அது கேட்டவர்களும் மற்றவங்களும் ஒரு கேலி சித்திரமாக பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையை நோக்கடிக்கிறாங்க. ஏண்டா இந்த ஜென்மா நமக்கு அப்படிங்கிற அளவுக்கு அந்த பேரண்ட்ஸோ கூட பிறந்தவங்களும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இது ஏன்? அதாவது புத்திரரால் ஏற்படக்கூடிய சோக நிலை. ஒரு மனுஷனுக்கு புத்திரரால் ஒரு சோகம், இழிவு சொல்லான ஒரு நிலைப்பட கேட்குறீங்க இல்லையா? ஆமாம். புத்திரர்களால் ஏற்படக்கூடிய இழிவுகள். அதாவது ஒரு மனிதனுடைய போன ஜென்மத்தில் செஞ்சதை கருமை வேணுங்கிறோம். இந்த ஜென்மத்தில் பிள்ளைங்களால் பார்க்குற இந்த ஒரு சூழ்நிலையை நம்ம முழுமையாகவே அனுபவிக்கிறோம். பெரிய பாவம். அதுதான் பெரிய பாவம். இருக்கிறதுலே புத்திர சோகம் தாங்க கஷ்டமான சோகம். பிள்ளைங்களுக்கு சேர்த்துற சொத்து பிள்ளைங்களுக்கு நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம்? பணங்காசை ஏன் சம்பாதிக்கிறோம்? பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணம் தானே. அதனால தாங்க உழைச்சி நேர்மையாக சம்பாதிக்கிற சொத்து பிள்ளைங்களை கண்டிப்பாக சாருங்கிறது. நம்ம ஏதாவது தப்பு பண்ணோமா அது பிள்ளைங்க வெளியில் நம்ம பார்க்கலாம். நம்ம ஏதாவது இந்த பிறவியில் தப்பு பண்ணோமா கண்டிப்பாக பிள்ளைங்க வெளியில் பிள்ளைங்க ரூபத்தில் நம்ம கண்டிப்பாக அதை அனுபவிப்போம். மாற்றுக்கிறதே கிடையாதுங்க பூமியில். ஸோ பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேரும். கண்டிப்பாக சாருங்க. ஏகதோ சரண கீர்த்தானாம் முக்திதோ மோட்ச வித்யானாம் பாரு கிருஷ்ணர். ஏகதோ சரண கீர்த்தான் புத்திர ஐஸ்வர்யானாம். புத்திர ஐஸ்வர்யெல்லாம் பிறக்கணும்னு அம்சம் இருந்தால் தானே. பிள்ளைங்களால் ஏற்படுகின்ற சோகத்தை நம்ம அனுபவிக்கணும்னு இருக்கப்ப நம்ம இதிலிருந்து மாற முடியலையே. வியாசதோ வித்ய ரூபகானாம்ங்கிறார். வியாசம் எவ்வளோ வித்தியம், அறிவிழந்த பிள்ளைங்களாக பெற்று வந்துடுது இங்கே ஆன்மாவில். ஆனானப்பட்ட தசரத மகா சக்கரவர்த்திக்கும் புத்திர சோகம் இருந்தது. அந்த புத்திர சோகம் உனக்கு ஏற்படக்கூடிய விதி கட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக அது மாதிரி பிள்ளைங்க தான் பிறப்பாங்க. மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. மாற்றுக்கிறதே பூமியில் கிடையாது. அதாவது சொல்கிறார் ஏகதோ சரண கீர்த்தானா முக்திதோ மோட்ச வித்யானம்ங்கிறார். முக்தி மோட்சம் ஏகச்சரண கிரக நாமத்தில் இருந்தால் தானே முக்தியும் மோட்சமும் கூட கிடைக்கும். புத்திர ஐஸ்வர்யானாம் வியாசரூபானாம்ங்கிறார். வியாசரூபம் பிள்ளைங்க நம்ம நினச்ச மாதிரி நடக்காது. நம்ம ஒன்று சொன்னால் எதிர்வினையான செயல்களை செய்யும். அதனால தான் உங்களுக்கு ஒரு பிள்ளையால் கஷ்டம், ஒரு பிள்ளையால் இன்பம். அப்பப்போ கொஞ்சம் செஞ்ச பாவமும் புண்ணியும் கலந்து வருது உனக்கு. ஒரு சில பேர் பிள்ளைங்க பாருங்கள் எல்லாமே ஐஸ்வர்யமாக போயிட்டே இருப்பாங்க. நல்லா படிப்பாங்க, நல்ல வேலைக்கு போடுவாங்க, நல்லா இருக்கும், அவங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா பூமியில் அவங்க பிள்ளைங்களால் அவங்க சந்தோஷமாகவே இருப்பாங்க. ஒரு சில பேர் பூமியில் எவ்வளோ தான் காசு பணம் சொத்து சுகம் சேர்த்துருந்தாலும் பிள்ளைங்களால் கஷ்டத்தையே அனுபவிப்பாங்க. இது காரணம் அவ செஞ்ச பிராப்த கருமம் வெளியில் இங்கே தான் கண்டுபிடிக்க முடியும். முன்னையே சொன்னேன்னா கட்டுண்டு ஆன்மா உள்ளே கிடக்குதுன்னு. ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலையும் ஆன்மாக்கள் கட்டுண்டு கிடக்குது. வலி இருந்தால் வெளியே எடுத்துக்க, வலி தெரிஞ்சால் வெளியே கொண்டு போங்க. ஆன்மா வலி தெரியலனா ஆன்மா வெளியே கொண்டு போக முடியாது. இப்போ பொதுவாகவே ஒரு ஜோசியரை தேடி வர்றாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று திருமணம், 2வது படிப்பு, 3வது தொழில், அடுத்தது மனை, இதுதான் இருக்கும். அவங்க அதை பார்த்த உடனே ஜாதகப்படி ஒவ்வொரு ஜோசியர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் திருமணம் ஆகிற திருமணஞ்சேரி போங்க, இது ஆனால் நீங்கள் ராமேஸ்வரம் போங்க, திருவண்ணாமலை போங்க,
கும்பகோணத்தை இந்த கோவிலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில பரிகாரங்களையும் அவங்க சொல்கிறாங்க. அந்த பரிகாரங்களை எல்லாம் இவர்கள் செய்தும் அதிலிருந்து மீண்டு வர முடியல, திருமணமே ஆகிறதில்ல. இது சொல்ல போனால் 65 வயசுக்கு மேலே தான் பித்துக்குளி முருகதாஸ் உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய ஆன்மீகவாதி, மிகப்பெரிய ஒரு பாடகர். அவருக்கு 65 வயசில் தான் திருமணமே நடக்குது. ஏன் அவருடைய ஜாதகத்தில் குரு பலனே வரலையா? அவருக்கு ஏன் அந்த லேட்டு? இத்தனைக்கு ஆன்மீகத்திலே அவர் இருந்திருக்காரு. இதுக்கெல்லாம் இது வரைக்கும் யாருக்குமே விடையே தெரியல. சுவாமி அதை விளக்கணும். அதாவது 65 வயசு 70 வயசுலாம் பிரச்சனையே கிடையாதுங்க. அதாவது ஒரு ஜாதத்தில் சுகஸ்தானம் வலுத்திறந்த சிறு வயதிலே கல்யாணம் நடக்குது. சுகம் 4ஆம் இடம் என்று சொல்வார்கள். ஒரு ஜாதத்தில் வந்து சுகபாவங்கிறது 4ஆம் பாவம், ஜென்ம பாவம் ஆயிலாகும், 2ஆம் இடம் குடும்பமாகவும், 3ஆம் இடம் சகோதரராகவும், 4ஆம் இடம் சுகஸ்தானம் இல்லறையில் அனுபவிக்கக்கூடியதாங்க சுகஸ்தானம்னு சொல்கிறது. ஒரு மனிதனுக்கு இல்லறையில் சீக்கிரம் 25 வயசுலேயே 18 வயசுலேயே கல்யாணம் ஆகுதுன்னு சொன்னால் கூட அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் வலுத்திருந்த சிறு வயதில் திருமணம் நடக்கும் தான். நீ வேண்டானாலும் ஒன்று விடாது, பற்றி வரும், பற்றி உன் கூட வரும், பற்றி உன் கூட வரும். சிறு வயதிலே கல்யாணம் நடக்கும். 4ஆம் இடம் வலுக்கில் வலுவிழந்து போச்சு அப்படின்னு சொல்ல போனால் காலங்கடந்த திருமணத்தை கொண்டு போய் விடுங்க. காலங்கடந்த திருமணத்தை கொண்டு போய் விடுறதுக்கு காரணம் 4ஆம் இடம் வலுவில் இருந்திருந்தால், ஒருவேளை 4ஆம் இடம் முழுக்கவே கெட்டு போய் கல்யாணமே நடக்கக்கூடாத ஒரு அம்சங்கள் உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கல, கண்டிப்பாக நடக்காதுங்க. அது பிறவியே இறைநிலை அடையிறதுக்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் போகலாமும் போகலாம். எல்லாமே ஒன்று தானே. இப்போ அவங்க வந்து பரிகாரம்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த பரிகாரத்தை சாந்தி பரிகாரத்தை பண்ணியும் அதுல இருந்து மீண்டு வர முடியல. அதுக்கு என்ன முடியாதுங்க. சாந்தின்னு தானே பேர், மனசாந்தி தானே. ஒரிஜினல் சாந்தி உனக்கு தெரியுமா? தெரியாது. இல்லை, ஒரிஜினல் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் நடக்கும். நீங்க இந்த ஸ்தலத்துக்கு போங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் நினைப்பமே அப்படின்னு தான், அந்த இடத்துலயே இறைவனை கொஞ்ச நேரம் நினைப்பமே தான். அதால் அந்த காரியம் முக்தி பெறும், அதால் அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் வாய்ப்பே கிடையாது. போயிட்டா ஜெயிச்சிருவோம். என்ன சொல்றார்? உள்ள முருகி கசிந்து உன்னடை ஊனுடம்பு நினைந்துங்கிறார் பாருங்க. உள்ளம் கசிந்து ஊனுடம்பு நினைந்துன்னு தான் சொல்கிறார். சிவபெருமான் அடையிறதுக்கு சிரமமான கஷ்டங்க. சிவபெருமான் அவளை சீக்கிரம் எளிதில் அடைய முடியாது. சிவபூஜைகள் பண்ணி பூலோகத்தில் ஞான நிலை அடைய முடியாதுங்க. வாய்ப்பே குறைவு. சிவபூஜை பண்ணவே முடியாது, கஷ்டம். சிவதீட்சை வாங்கிக்கிறது, சிவதீட்சை வாங்கலைங்க. சிவபூஜையை 4 மேனி பொழுதுரொன்னமாக செய்யணும். செய்ய கர்மங்கள் கழியறதை நீ கண்ணில் பார்க்கலாம். கஷ்டம் அதிகமாக இருக்குல்ல. பரீட்சை எழுதுறவனுக்கு தாங்க. ஆமாம், பரீட்சை எழுதுனா தாங்க ரிசல்ட்டு. பரீட்சை எழுதாத போனவனுக்கு ரிசல்ட்டே கிடையாது. இல்லை, இறைவனை யார் ஒருத்தர் தேடி முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உண்மையாக கஷ்டம் அதிகமாகுங்க. மாற்றுக்கிறதே கிடையாது. கருமங்களை அறுத்தறுத்து விடுவது தான். அன்னன்னை கருமங்களை அறுத்தறுத்து எரியும். அது நீ செஞ்ச பாவத்தை உடனே இந்த பிறவியில் அறுத்துட்டு போயிடலாம். அதுக்கு இறை முயற்சி செஞ்சீங்கன்னா அது மாதிரிலாம் உருவாகும். இறைவனே நினைக்காதவங்களும் நல்லா தானே இருக்காங்க. கோயிலுக்கே போகாதவங்களும் நல்லா இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இறைவன்கிட்ட போனால் தானே பரீட்சையில் தானே தான் ரிசல்ட்டு. இறைவன்கிட்ட போகலாம் உனக்கு ரிசல்ட்டே கிடையாது. போகிற நீ இந்த பிறவியில் இருக்கக்கூடிய பாவத்தறுத்து புண்ணியம் செய்கிறதுக்காக பிறவி எடுத்து திரும்பவும் நல்ல நிலை அடையலாங்கிறது தானே இந்த பிறவினுடைய தன்மையை அதுக்கு தானே வந்திருக்குது. இப்போ நம்ம தெரிந்தே ஆமாங்க, நம்ம இறைநிலை அடையிறதுக்கு தான் வந்திருக்குங்கிறத உணரும் போது தான் கஷ்டப்பட்டாவது இறைவனை அடையலான்னு. உள்ள முருகி சொல்லாருப்பாங்க. ஊனுடம்பு நினைந்துங்கிறார். உள்ள முருகி 12 ஆண்டுகள் யார் ஒருவன் அழுது புலம்பி உடம்பு நினைகிற அளவுக்கு அழுதுட்டு இருக்கோன்னா 12 வருஷம் முடிச்சு ஒரு நாள் கனவுல தோன்றி வருவாராம் சிவபெருமான். சொல்லியிருக்காரு பாருங்க மாணிக்க வாசகர். சும்மாவை சொல்றாரு, சொல்லியிருக்காரு. அந்த டாபிக் அழகா சிவபெருமான். அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பல பாவங்களை செய்யறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. நான் தினம் கோவிலுக்கு போறேன், இதை செய்யறேன், தான தர்மங்களை பண்றேன், நான் என்ன பாவம் பண்ணேன், அவரு போன ஆனால் எனக்கு ஏன் இந்த சோதனை அது அப்படின்னு பல பேர் இன்னைக்கும் மனதளவில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்? அதாவது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியத்தை இது மாதிரி எவ்வளோ தான் போன பிறவியில் புண்ணியம் செஞ்சு கூட இருந்ததுன்னா அது கண்டிப்பாக இப்போ இந்த பிறவியில் கூட இந்த ஜென்மாவில் நமக்கு தெரிந்த அவர்கள் வந்து நல்ல சத்சங்கத்தோட நல்ல விஷயங்களை தான் செஞ்சுட்டு வராங்க. மனதளவு கூட யாருக்கும் எந்த தீமையோ கெடுதலோ செய்யலை. போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தால் இந்த ஜென்மத்தில் அந்த புண்ணியம் செஞ்சாலும் பாவ பலன்களை கண்டிப்பாக நம்மளை துரத்தி வரும். அதுக்கு தீர்வு இப்போ நீ அனுபவிக்கக்கூடிய துன்பம் தான் அதுக்கு தீர்வாகும். அடுத்த ஜென்மத்துக்கு தான் போய் சேரும். அதை தான் சொல்கிறார் பாருங்க. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டும் விளியம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டும் விம்பி அழும் மைதரும் சுடுகாடு மற்றும் பற்றிடும் இருவினை பாவ புண்ணியமேங்கிறார் பட்னத்தார். நீ எத்தனை நீ செஞ்சாலும் என்ன பண்ணாலும் அடுத்த ஜென்மத்துக்கு கூட வர்றது 2 விஷயம். நீ செஞ்ச பாவமும் புண்ணியமும் கூடயே வரும். அது சுடுகாட்டுக்கு போனாலும் பின்னாடி வரக்கூடிய ஒரே விஷயத்தான். முடிஞ்சு போச்சுங்க. பட்னத்தார் தான் சொல்கிறார். பாடினேன் கட்டுண்ட ஆன்மாவை யான் காணேனேங்கிறார். கட்டுண்டு கிடக்கிற ஆன்மாவை நீ வெளியெடுக்க தெரியாதவன் எல்லாமே முக்தி மோட்சம் அடையவே முடியாதுங்க. அந்த ஆன்மா வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடிய சொரூப சங்கீதத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் மெய்ஞானம் அடைய முடியும்.
இல்லைன்னா அந்த பூமியில் அடைய முடியாது. நீ எத்தனை தியானம், எத்தனை பயிற்சி இது செஞ்சாலும் ஆன்மா வெளியே தெரியாத நம்மலாம் இருக்கோம் இல்லையா? இந்த பிறவியில் நம்ம கேட்குறீங்க அழகான கேள்வி. இந்த பிறவியில் நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சோம், புண்ணியம் செஞ்சோம், கஷ்டமே அனுபவிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி கஷ்டம் அனுபவிச்சு தாங்க தீரணும். கூட ஜென்மாந்திர பலன் இருக்குது, பாவ புண்ணியம் ரெண்டுமே இருக்குது. நம்ம செஞ்ச பாவமும் புண்ணியமும் கூடிய வருதில்லை. மதம் முன்னையே சொன்னதான், நீ என்ன பண்ணாலும் ஒன்று அது விடாது. ஜென்மத்தில் செய்த பாவம் என்ன சொல்கிறா பாருங்க, ஒரு இடத்துல சொல்கிறார். உன் ஜென்மத்தில் செஞ்ச பாவம் என்ன, போன ஜென்மத்தில் செஞ்ச தோஷம் என்ன, காற்றுக்கு சென்று கடுந்தவம் செய்தால் என்ன, மாதர இழக்க மாதவம் செய்தால் என்ன. காட்டுக்கு போய் கடுந்தவன் எதுக்கு பண்ணுறோங்க? கடுந்தவன் எதுக்கு பண்ணுறோம்? எல்லா பந்த பாசங்களையும் பற்றுகளையும் 5 விதமான பூதங்களையும் அறுத்தறியத்தான் காட்டுக்கு போய் கடுமையான தவம் செய்கிறோம். அதெல்லாம் பத்தாதுங்கிறார். மாதர இழக்க மாதவம் செய்திருக்க வேணும். எப்படி சொல்கிறார் பாருங்க, அதை கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. மாதரை இழக்கிறதுக்கு இருக்கிறதே ஒரு பெண் ஆசை ரொம்ப விஷயமானது. அது ஏன்னா பிறவிக்காக தான் காரணமாக இருக்குது. அதை அறுக்கிறதுக்கு மாதவம் தெரிஞ்சிருந்தா தான் அதை ஜெயிக்கவே முடியல, ஜெயிக்கவே முடியாதுங்க. அதுக்கிட்ட ஜெயிங்கிறார் ஃபஸ்ட்டு. மாதவம் செய்தால் என்ன, போன ஜென்மத்தில் செய்த பாவம் விடாது, போன ஜென்மத்தில் செய்த தோஷம் விடாது. ஒன்று விடாதுங்க, எங்கே போனாலும் கூடியே வருது, கூடியே இருக்கும். நான் அது எங்கே இருக்குன்னு கேளுங்க. இன்றைக்கி ஒரு அழகான விஷயம் சொல்லலாம். மனதுக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. அது அதான் ஒரு எதிர்வினையை உருவாக்கக்கூடிய எண்ணங்கள். ஒரு மனிதன் தியானம் செய்யலான்னு உட்காந்துருப்போம், கண்டிப்பாக விடாதுங்க. அப்போ தான் எண்ணங்களே அதிகமாகும். தியானத்துக்கு உட்காருவோம், அப்போ தான் எல்லா நினைவுகளும், கடந்த கால நினைவுகள் எல்லாம் நல்லதோ கெட்டதோ கலந்து கூடியே இருக்கும். அதை எப்படி உங்களுக்கு வெளியே கொண்டு வர தெரியும்? உள்ளுக்குள்ள ஆன்மா இருக்கே, பயிற்சி. அந்த ஆன்மாவை அறியணும். நீ அந்த ஆன்மாவை அறியாத வரையில் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பூதங்கள் அனைத்தும் 4 பூதம் நம்மளை விட்டு போகும்போது 5ஆவது பூதமாக அது கிளம்புங்க. நம்ம உயிர் போகும்போது அந்த பூதம் ஒன்றும் வெளியே போகும். நல்லோர் ஒருவர் உண்டெனில் அவர் பொருட்டுக்கு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்கிறாங்க. ஒரு மேஜர் பிளேன் ஆக்சிடெண்ட்டு, அதில் 300 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, 300 பேருமே மரணத்தை சம்பவிக்கிறாங்க. அப்போது அதில் ஏதாவது ஒரு ஜாதகர் ஏதாவது நல்லதாக இருந்திருக்காதா? ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் பல்வேறு திசைகளிலிருந்து ஏறி அமர்க்கக்கூடிய இடம் தான் அது. அப்படி இருக்கும் பொழுது அதில் ஒரு ஆன்மா, நல்ல ஆத்மா இருந்து ஏன் காப்பாற்றலை? இது ஏன் இப்படி ஒரு மொத்தமாகவே போய் மரணம் சம்பவிக்குது? மரணம் ஏன் சம்பாவிக்குன்னு கேட்குறீங்களா? எல்லா ஆன்மாவும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு நாள் அந்த நாளே முடிவாகும். அந்த நாள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இறைவன் அழைச்சிருப்பான். ஆளுக்கு ஒரு தேதி வச்சு நினைப்பாங்கிறது இந்த இடங்க. அவன் பாட்டு பட்னத்தார் இதை தான் சொன்னார். அப்போ யாராவது காரியம் முடிப்பான். ஆமாம், அன்னைக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துவாங்க. நல்லோர் கெட்டவங்க எல்லாத்தையும் ஒன்றா தான் தூக்க முடியும். கெட்டவனுக்கு அம்பூட்டு நல்லவன் ஒருத்தன் இருந்தால் கூட அந்த ஊருக்கே மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. வள்ளுவன் மழையத்தான் அதில். ஆமாம், மழை காக்கக்கூடிய ஒன்று. அப்போது அந்த 300 பேரில் ஒரு ஜாதகர் ஏதாவது நல்லது இருந்திருந்தாக்கா மீதி 299 பேர் அவரையும் சேர்த்து. நல்லதாக இருக்கிறவங்க யாரும் ஒன்றா சேர மாட்டாங்கன்னா, நல்லதாக இருக்கிறவங்க ஒன்றா சேர சான்ஸே கிடையாது. அங்கே கொடுக்கவே மாட்டான். நல்லதாக இருக்கிறவங்களாம் பிரித்து தனித்தனியாக அனுப்பிடுவாங்களே. சுவாமி, நீங்கள் கர்மாவை பற்றி சொன்னாங்க. இந்த கர்மாவை தீர்ப்பதற்கு என்ன வழி? கர்மானா மொத்த கர்மாவா, பித்ரு கர்மாவா? பித்ரு கர்மாவும் சொல்லணும், மொத்த கர்மாவும் வேணும். கர்மம் அப்படிங்கிறதாவே நம்ம செய்கிற கைங்காரியம் தாங்க. கைங்காரியம் தான் கர்மா. கைங்காரியம் நம்ம என்ன கைங்காரியம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த பூமிக்கு. இந்த பூமிக்கு நம்ம என்ன நல்லது செஞ்சுருக்கோம், கெட்டது செஞ்சிருக்கோம், அதுதான் கைங்காரியம், கர்ம வேணும். நல்லது செஞ்சுருந்தா நான் முன்னையே சொன்ன நல்ல தாய்ந்தர்கள், நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல மங்கள சிறப்பு, இந்த 5 கரெக்டாக அமையுங்க. கைங்காரியத்தில் கர்ம வினையில் தப்பு இருந்துன்னா எதிரும் புதிரமாக அமையதில்லை. எது வேணாலும் எதிரும் புதிரமாக அமையிற வாய்ப்பு உண்டு, இயல்பாக உண்டு. பித்ரு கர்மங்கிறது பார்த்திங்கன்னா பித்ருகளுக்கு செய்கிற இது பார்த்திங்கன்னா இது ஒரு சாந்தி பரிகாரம் தான் சொல்கிறது. பித்ரு சாந்தி என்று சொல்வார்கள். அதாவது இந்து தர்மத்துக்கு தான் இது பொருந்தும், இந்துக்களுக்கு தான் பொருந்தும். இந்து தர்மத்தில், இந்து தர்ம சாஸ்திரத்தில் இந்துக்களுக்கு தனி நிலை இருக்குது. எல்லாத்துக்கும் தனித்தனி நிலை அவங்கவுங்க மதத்துக்கு. நம்ம இந்து தர்மத்தில் மட்டும் இந்துங்களுக்கு பித்ரு கர்மான்னு ஒரு இடம் சொல்கிறாங்க. பித்ரு கர்மங்களை கழிக்கிறதுக்கு காசி ராமேஸ்வரம். அதாவது 12 தலைமுறைக்கு ஒரு முறை ராமேஸ்வரமாகவும் 22 தலைமுறைக்கு ஒரு முறை காசியாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த 12 தலைமுறைக்கு செய்கிற ராமேஸ்வரத்தில் பித்ரு கர்மம், அதாவது நம்ம இறந்த பின்னாடி நம்முடைய தகப்பனார் இறந்துட்டாருன்னா அவர் மேலோகத்தில் போய் பிதாலோகத்திலே நின்றுவாங்க. முக்தி லோகம் ஏற முடியாதுங்க. முக்தி லோகம் ஏறினா ஆன்மா முக்தி பெற்றோம், இறைவன் பாதம் போதும். அதான் சொர்க்கஞ்சேர், கைலாசம் சேர், சிவபாதம் சேர், சிவபாதத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம். சிவபாதத்துக்கு சேர்த்துனா பையன் கண்டிப்பாக பித்ருக்கர்மங்களை செய்கிறது, திலகோமம் செய்கிறது, பித்ருக்கர்மம் செய்கிறது. பித்ருக்கர்மத்தில் 3 வகையான நிலைப்பாடு இருக்குதுங்க. தர்ப்பணம், சராசரி மாதம் அமாவாசை அன்னைக்கு கொடுக்கும். அமாவாசை செய்கிறது தர்ப்பணம். வருஷத்துக்கு திதி கொடுக்குறோம். திலகோமம், திலக்குன்னா எள்ளுங்க. ஆமாம், எல்லாம் தண்ணியை சேர்ந்து நெல்லோடு சேர்ந்து கலக்கிறது.
இது ஏன் செய்யறேன்னா தன்னுடைய தகப்பனார் வந்து முக்தி ஏறணுங்கிறதுக்கு ஒரு பிதாலோகத்திலிருந்து முக்தி லோகம். பிதாலோகத்தில் மனிதன் வந்து ஆன்மா பிரவேசமாகி அப்படியே தான் நின்றுட்டு இருக்கும். மேலோகம் போகவே முடியாது, சான்ஸே கிடையாது. அதான் இந்த தர்மத்தில் சொல்கிறாங்க. அப்போ ஏறாது போக முடியாதுங்கும்போது தான் நம்ம பையன் வந்து நமக்கு கர்ம செஞ்சு திலோகமத்தை கொடுத்துட்டான், தர்ப்பணத்தை கரெக்டாக கொடுத்தாருன்னா சொல்லுவாங்க, உங்கள் பையன் வந்து கொடுத்துட்டாங்க, பிரம்மனோல்கிட்ட சொல்லணும் இல்லையா அப்படின்னு அந்த ஐதீகம் சொல்லுது. உங்கள் பையன் வந்து கண்டிப்பாக எல்லாம் இறந்த ஒரே நாளில் அன்னைக்கு இறந்த எல்லாரும் ஒரே இடத்துல கூடி நிற்பாங்க. பித்ருக்கள்லாம் ஒவ்வொரு மாதமும் பார்ப்பாங்க. காசி ராமேஸ்வரம் வந்து இருக்க ஒவ்வொரு வருஷம் திதிக்கும் வந்து பார்ப்பாங்க. நம்ம பையன் இந்த வருஷம் திதி கொடுத்துட்டான், நம்ம முக்தி லோகம் ஏறிடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஒருவேளை அவன் கொடுக்கலன்னா அவன் சாப்பிடுவான். நம்ம பையனை இப்படிலாம் வளர்த்தோம், இப்படிலாம் செஞ்சோம், இவ்வளோ செஞ்சு விட்டு வந்தோம், இவ்வளோ சொத்து சேர்த்தோம், எல்லாம் பண்ணோம், நம்ம பையன் நம்மளை மறந்துட்டாங்க, இவங்கெல்லாம் வந்து நல்லா இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு கஷ்டங்கள் உருவா. அதான் பித்ரு சாபம் என்று சொல்வார்கள். ஏகதோ முக்தி சாபானாம் பித்ருதோ தோஷ வித்யானாம்பர். பித்ரு தோஷம் உண்டு, பித்ரு சாபம் உண்டு. அதான் பிதா சாபம் என்று சொல்வார்கள். இந்த பிதாசம் போகிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் தர்ப்பணம் முடிச்சிட்டிங்கன்னா அவங்க மேலோகம் போயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. இன்றைக்கி யாராருப்பா தர்ப்பணம் செஞ்சாங்கன்னு பிரம்ம நூலில் கேட்குறப்ப பிரம்மகிட்ட சொல்லிட்டு வருவான், அவன் செஞ்சிருக்கேன், இத்தனை பேர் நிறுத்து. கூட இருக்கவங்ககிட்ட சொல்லுவாங்க, எங்கள் பையன் நீ கண்டிப்பாக செய்வான்னு. ஆனால் வந்திருக்க மாட்டான், செஞ்சிருக்க மாட்டான். அப்போ தான் சாப்பிடும். கூட இருக்கிறவங்கெல்லாம் முக்தி லோகம் ஏறிடுவாங்க. தான் பிதா மட்டும் இங்கேயே நிற்பார். அப்போ ஆண்டுகள் பலவா நிற்கிறார். பல ஆண்டா அப்படி நின்றுட்டே இருப்பார் செய்யாமல். இன்றைக்கி செய்வான், நாளைக்கு செய்ய 10 வருஷம் 12 வருஷம் கூட செய்யாமல் விடுவாங்க. அப்போ நின்றுட்டு தான் ஆகணும். முக்தி லோகம் ஏற முடியாது. பிதாலோகத்திலேயே ஆன்மா தங்கிடும். ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டால் தாய் தகப்பன் இருப்பார், மகன் சிறு வயசிலேயே மரணத்தை சம்பவிக்கிறான். அவருக்கு அப்போ கர்மாவை இவர் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. இது ஏன் இந்த பாவம்? இதை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் உண்டா? புத்திர இல்லை, முடியாதுங்க. இதுதான் புத்திர ஆணி என்று சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே மரணத்தை சம்பவிச்சு கர்மா வந்து தகப்பனார் செய்யக்கூடிய நிலைக்கு சில பேர் ஆளாக்குறாங்க. அது என்ன காரணம்? அதுல இருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது உண்டா? ஏன்னா ஒரு ஜோதிடத்திலேயே வந்து என்னன்னு கேட்டா, ஒரு இடத்துல போகும்போது இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து நிர்ணயிச்சு சொல்லுவீங்க. இந்த இடத்துல போனா இது தப்பு, உன்னுடைய ஜாதகத்துல இப்போ 7 சனி வருது, இது வந்து உனக்கு கேது தசை நடக்குதுன்னா இப்படி நட அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்றீங்க ப்ராப்பரா. இப்போ ஒரு ஜாதகர் உங்கள்கிட்ட முன்னாடியே வந்து காமிக்கும்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு சூட்சமத்தில் தெரியும். அதை தீர்ப்பதற்கு ஏதாவது உபகாரங்கள் இருக்கா? இல்லை, அப்படி கர்மங்கள்லாம் ரொம்ப பலமாக வேலை செய்யும்போது அஞ்ஞானம் ஆட்கொள்ளும் ஒழிய மெய்ஞானம் கிடைக்காதுண்ணா. எல்லா ஜோதிடர்களையும் காப்பாற்றவே முடியாது. அஞ்ஞானம் அந்த பூதம் வேலை செய்யாது. ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் அவன் பூதம் நல்லா இருந்ததுன்னா ஜோதிடர் நல்லா சொல்லிகிட்டே வருவாங்க, நல்லா இருக்குண்ணா, இது நடக்கும், நல்லது நடக்குமா. கெட்டது நடக்கிறப்ப அவங்களால சொல்ல முடியாது. இல்லை, பொதுவாகவே நம்ம ஜோசியத்தை பார்க்க வரும்பொழுது ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா மேலும் கெட்டது வரக்கூடாது, அதுலேருந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து ஜோசியத்தை பார்க்க வரோம். இல்லை, நல்லது கெட்டது ரெண்டுக்குமே வரோம் இல்லையா? கெட்டதுக்கும் வராங்க, நல்லது கேட்கும் வராங்க. கெட்டது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க அழகாக வந்து புத்திர தோஷம் உருவாகுது, பையனுக்கு வந்து நம்மளே செய்கிற தோஷம் கருமம் நடக்குது நம்ம கண்ணு முன்னாடினா, அதுக்கு தான் புத்திராணின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கடுமையான தோஷம், மிகப்பெரிய மன உளைச்சல், அதாவது ரொம்ப என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லப்போனால் இருக்கிறதே சோகத்திலே பெரிய சோகம் புத்திர சோகம் தாங்க. இந்த பூமியில் அது இருக்கவே கூடாது. இறைவன் அது ஒன்று தான். அந்த பிறவி எத்தனை பிறவி எடுத்தாலும் புத்திர சோகம் இல்லாமல் ஆளணும். புத்திர சோகம் வந்துன்னா அதை விட கஷ்டம் அந்த பூமியிலே எது இல்லைங்க. உண்மையான மனிதர்களாக இருந்தால், ஆன்மாவாக இருந்தால் ரொம்ப அதுக்காக வாழ்நாளே அர்ப்பணம் பண்ணிட்டு போயிடுவாங்க பிதாக்கள்லாம். அதை விட என்ன இருக்குது? புத்திர சோகத்தை விட என்னங்க இருக்குது? வாழ்க்கையில் அவங்களுக்காக நம்ம சேர்த்துற சொத்து ஆஸ்தி எல்லாமே அவங்களுக்கு தானே. அப்படிங்கும்போது நம்ம அதிலிருந்து அவங்களுக்கு சோகம் வரும்போது அதுக்கு தான் புத்திர தோஷ ஆணி, அதாவது மாரகம் உண்டாகும் கண் முன்னாடி. அதுக்கான வினையும் கர்மமும் அவங்க அவங்களுடைய ஆன்மாவில் இருந்திருக்கும், பதிவுகளில் இருக்கும், கர்ம வினையில் இருக்கும். அதான் உள்ளே இருக்கக்கூடிய சைத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே, கூட வராங்கல்ல 2 பேர், செத்த பின்னாடி 2 பேர் கூட வராங்க. போன ஜென்மத்தில் நீங்கள் செத்தீங்கன்னா அவங்க கூட 2 பேர் வராங்க. அப்பா அம்மாலாம் வந்துட்டு பாதியில் போயிடுவாங்க, பொண்டாட்டி பாதியாக போயிடுவான், பையன் சுடுகாட்டூரில் வந்துட்டு போயிடுவான். ஆனால் கூட வரவங்க நீங்கள் பாவ புண்ணியம் ரெண்டும். நீ செஞ்ச பாவம் கூட நிறையா இருந்ததுன்னா நீங்கள் புத்திராணிலாம் உருவாகும். அரசனை கூட விடாது சாமி, அரசனை கூட விடாது, யாரையும் விடாது. இப்போ பொதுவாக இந்த 7.5 சனி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு தனி பயம் இருக்குது. இந்த பயம் 7.5 சனினால எல்லாருக்குமே 7.5 சனி உனக்கு பிடிச்சிருச்சா அவ்வளோதான் அப்படின்னு பொதுவாகவே பயமுறுத்துறாங்க. அது உண்மையிலேயே பயமுறுத்தக்கூடிய ஒரு அம்சம் தானா? 7.5 வருஷமும் வந்து கஷ்டத்தை தான் அனுபவிக்கணுமா? அதாவது அதுலேருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது காரணம் இருக்கா, வழிமுறைகள் இருக்கா? வர்றதுக்கு எந்த வழியும் இல்லைங்க கோள்கள்ட்ட இருந்தலாம். இல்லை, 7.5 சனின்னு சொன்னாலே பொதுவாக அவங்களுக்கு வந்து ஐயோ 7.5 சனி எனக்கு பிடிச்சிருச்சு, இனிமேல் கஷ்டம்தான் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது. அது உண்மையா? அதாவது ஒரு ஜாதகத்தில் சனி வலுத்திருக்காரு, சனி வந்து நல்ல நீச்சபங்க ராஜ உடைஞ்சிருக்காரு, ஜாதகத்தில் சனி வலுவாக இருந்தால் 7.5 ஒன்றும் செய்யாது. 7.5 வந்து எப்படின்னா எப்படி வச்சாலும் 30 ஆண்டுக்கு ஒரு முறை வந்துடுவார் அவர்.
30 வருஷத்துக்கு ஒரு முறை வரும்போது பாவ புண்ணியத்தை தான் பார்ப்பார். அவங்க செஞ்ச பாவ புண்ணியம். அவர் என்ன பொறுத்தவரை நீதிபதி மாதிரி. நல்லது செஞ்சுருந்தா கண்டிப்பாக நல்லா இருப்பார், நல்லது அள்ளி கொடுப்பார், சனி பூரா கொடுப்பார். இல்லை, கண்டிப்பாக கெடுதல் அவங்களுடைய கர்ம பதிவுகளில் வந்து அவங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய காலமாக இருந்தால் அவரே கெடுதலையே செய்வார். சனி போல் கெடுப்பாரும் இல்லை. ஆமாம், கெடுத்துருவாருங்க சனி. நீ என்ன செஞ்சாலும் உன்னை விட மாட்டார். எத்தனை கோயில் ஏறினாலும் விட மாட்டார், எத்தனை கோயிலுக்குள்ளேயே இருந்தாலும் விட மாட்டார். அதுதான் கேட்கணுன்றது. ஏன்னா இதுக்கு வந்து கோவிலை சுற்றி இந்த எள்ளு விளக்க போடு, எந்த விளக்கு எந்த செய்தாலும் விட மாட்டாருங்க. அவர் விடுவதற்காக வரல, அவர் ஒன்று ஆட்கொள்ள வந்தார். சுபத்துக்கு வரும்போது மட்டும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்ட நம்ம துன்பத்து வரும்போதும் எதிர்க்கிறதுங்கிறது அதுலேருந்து விலகிறதுங்கிறது சான்ஸே கிடையாது. அப்போ என்ன காரணம் இல்லை, அதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லிட்டிங்கன்னா, இன்பத்தை நுகராதவன் கோள்களிலிருந்து விடுபடுவான். உனக்கு எல்லா பதார்த்தமும் இருக்கட்டுங்க, நல்ல காலை அறுசுவை இருக்கட்டும், நல்ல மனைவி இருக்கட்டும், மனைவி மாதிரி ஏதோ பெண் கிடைக்கிட்டு எல்லாமே இருக்கட்டும், நீ அதுலேருந்து வெளியே வா. நீ அனுபவிக்காத விட ஒன்று அவர் தொடவே மாட்டார், கிட்டே வர மாட்டார். கிட்ட வரதுக்கு சான்சஸே இல்லையே, அவன்கிட்ட அவர் வரமாட்டார். நீ நினைக்கிறனால சாகலாம். சுகத்தை எவன் ஒருவன் நுகராது இருக்கின்றனோ, பஞ்சபூத ஆசைகளில் எவன் விடுபட்டு போகிறானோ அவனே முக்தி அடைவான். பகவான் சொல்வது என்ன? கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? 5 ஆசையிலேருந்து விடுபட்டு வெளியே போங்க, ஓடி போயிடுங்க, நீங்கள் ஞானம் அடைஞ்சிக்கலாம். இறைவன் கண்ணுக்கே தெரிய ஆரம்பிப்பார். தானே வருங்க. 5 ஆசையில் உண்மையாக வெளியே போகணுங்க, உண்மையாக போகணும். 100% உண்மையாகவே வெளியே போகணுங்க. நீ அப்படி வெளியே போயிட்டுனா உன் கண் இந்த பூமியில் எந்த மரமும் மறைக்காதுங்க, எந்த மரமும் மறைக்காது. பற்றில்லாதவனே எந்த கோள்களும் தொடாது, சான்ஸே கிடையாது. கலியுகத்தில் வந்து எல்லாருமே ஆசா பாசத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். அதனால தான் கோள்கள் இயங்குது. அதனால தான் சனி ஆட்கொள்கிறார். கடுப்பார், கொடுப்பார், இரண்டையுமே செய்வார். ஒவ்வொருத்தருக்கு கொடுப்பார், ஒருத்தருக்கு கெடுப்பார், ஒருத்தருக்கு அப்புறம் அடுத்த ரவுண்டு வரும்போது கெடுத்துருவார். முதல் ரவுண்டு பாலப்பருவத்தில் அவரால் பையனால் எதுவும் நடக்க முடியாது, ஓட முடியாது, அவர் எதுவும் செய்ய மாட்டார், கண்டிப்பாக கெடுக்க மாட்டார். அவர் நடந்து 16 வயசில் வந்தார்னா 16 வயசுக்குள்ளே கெடுதல் பலனை அவர் தர ஆரம்பிப்பார். படிப்பில் கஷ்டம், படிப்பில் தடை. 17 வயசு ஆனால் பொட்ட பிள்ளைங்களால் பிரச்சனை கொண்டு வந்து விடுவார். இந்த மாதிரி பல்விதமான கஷ்டங்களையும் சோகத்தையும் அவர் தானே ஏற்படுத்துவார். அவர்கிட்ட எப்படி நம்ம தப்பாளிக்க முடியும்? தப்பாளிக்கலாம் முடியாதுங்க, யாருமே முடியாது. அரசன்லேருந்து நம்ம சாதாரண மனிதர்கள் யாருமே தப்பளிக்க முடியாது. ஆண்டிகள் மட்டும் தப்பளிச்சு போயிடுவாங்க, ஆண்டிகள் மட்டும் தப்பளிப்பாங்க. ஆண்டிங்கிறவங்க பெற்ற அர்த்தவன், அவன் ஓடிடுவான், அவனை தான் விடுவான். ஒரு ஜாதகத்தில் குரு நல்ல இடத்துல இருந்தால் தான் அவர் நல்லா இருப்பார், அவர் நல்ல இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அப்படிலாம் இல்லைங்க. குரு மட்டும் நல்ல இடத்துல இருந்தால் போதாது, 4 கட்டம் நல்லா இருந்தால் போதுங்க. நீண்ட ஆயுள், ஃபஸ்ட்டு நீண்ட ஆயுள் இருக்கணும், 2வது குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும், 3வது சுகஸ்தானம் நல்லா இருக்கணும், 4 புத்திரஸ்தானம் நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஜாதத்தில் ஆயுள் நல்லா இருந்தாவே, குடும்பம் நல்லா இருந்தாவே, பிள்ளைங்க நல்லா இருந்தாவே சுகம் கண்டிப்பாக ஓரளவு வச்சு நல்லாயிருக்கும். அது அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியம் இங்கே தான் இருக்கும். நல்ல புண்ணியம் செஞ்சுருந்தால் நல்ல செல்வ சீமந்தனாக வளரலாம் பூமியில். அந்த பலம் உங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தானே ஆகணும். பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லைன்னா கஷ்டம்தான், மாற்றுக்கிறது கிடையாது. 2 கெட்டாவே 7 கெடுங்க ஆட்டோமேட்டிக்காக. 2ஆம் இடம் வலுவிழுந்தாவே 7ஆம் இடம் வலுவிழுந்துருங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் ஒரு மனிதனுக்கு கரெக்டாக அமையல, மனைவி சரியாக அமையாத குடும்பஸ்தானம் அமையலைனாவே மனைவி ஸ்தானம் கெட்டு போயிடும் கிரகம். அதான் 2ஆம் இடம் கெட்டவர்கள் என்று சொல்வார்கள், 2ஆம் கெட்டவன் என்று சொல்வார். 2ஆம் இடம் கெட்டால் 7ஆம் இடம் கலசரம் கெடும். மாற்று கருத்து கிடையாதுங்க பூமியில், மாற்று கருத்தே இல்லை. இப்போ உங்களுக்கு கேது தசை நடக்குது, ராகு தசை நடக்குது. ஸோ இந்த தசை நடக்கும் பொழுது இந்த விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது, இந்தந்த விஷயங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க. அது சரியா தப்பா? தவறுங்க, நீ எதையும் செய்யவே முடியாதுங்க. உங்களுடைய கோள்களுக்கு தகுந்த மாதிரி, விதிக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் அமையும். இல்லை, சில பேர் அதுக்கும் வந்து கேது தசைக்கு இந்த கோவிலுக்கு நீ போ, ராகு தசைக்கு இந்த கோயிலுக்கு போ, சர்ப்பதோஷம் இருக்குது இதுக்கு போய் நீ செய்ய, நிவாரணம் கிடைக்கும். சாந்தி தானே பரிகாரம், சாந்தி தானே, சாந்தி பரிகாரம் தான் நாங்கள் செய்கிறோம். மனதுக்கு சாந்தி படுத்திக்கிறோம், மனதை சமாதானப்படுத்துகின்றோம். அதுக்கு நிரந்தர தீர்வு என்பது இல்லை, கிடையாது, முடியாதுங்க. நம்ம அனுபவிக்கிறோம் இல்லை மனசாந்தி. மனசாந்தி பேரே சாந்தி பரிகாரம், மனசாந்தி. மனசாந்திங்க இது உங்களால் முடியாது, முயற்சி பண்ணி பாருங்க. உள்ளே கிடக்கிற கட்டுண்ட ஆன்மா வெளியெடுக்க தெரியாத நம்ம எந்தங்க கண்டோம், எதை கண்டோம் பூமியில்? முடியவே முடியாது. கட்டுண்ட ஆன்மா அப்படின்னா என்ன? அதான் எதிர்வினையான எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய ஆன்மா. உள்ள ஒரு செயலை செய்யும் போது உள்ளே இருக்கக்கூடிய சுரூபம் அதுதான் இயக்கம். ஒன்று உங்கள் ஆன்மாவோடய சொல்லுவீங்க, இந்த இப்போ போகலாம், ராமனை பார்த்துட்டு வந்தாலும் இந்த வேலையை செஞ்சலாம், 7 மணி காலையில் எந்திரிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சலிப்பு உருவாக்கி அப்படியே தூங்குவோம். சரி போ, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ செய்யலாம், அப்புறம் செய்யலாம். அதாங்க கட்டுண்டு கிடக்கிற ஆன்மா, உள்ளேயே கிடக்குங்க. ஒன்று உள்ளேயே எண்ணத்துக்குள்ளேயே ஒரு மறைமுகமான ஒரு எண்ணம் எல்லா மனிதர்களுக்கும் உண்டுங்க.
இதுதாங்க கட்டுண்டு கிடக்கிற ஆன்மா. இதை யார் ஒரு மனிதன் வெளியே எடுத்துக்கிறார வித்தையை கற்றுக்கிறாங்களோ அவங்களே முக்தி மோட்சம் எல்லாம் அடைய முடியும். எல்லாம் முடியவே முடியாது. நீங்கள் எத்தனை யோகா பயிற்சி ஞானம் தியானம் வகுப்பு எங்கே போனாலும் முடியாதுங்க பூமியில். இதை ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத உனக்கு எடுக்க தெரிஞ்சுக்கணும். அதை எடுப்பதற்கு என்ன வழி? எடுக்கிறதுக்கு என்ன வழி? நல்ல கேள்விங்க. இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்போனால் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஆன்மா உள்ள ஒன்று இருக்குது, உள்ள கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதோட பழகினா மட்டும்தாங்க தெரியும். இதைத்தான் விசாரண மார்க்கம்னு பேர். விசாரண மார்க்கம், ஆத்மா விசாரம். ஆத்மா விசாரம் அடையலாம் கிடைக்கவே கிடைக்காது, சான்ஸே கிடையாது. ஆத்மா விசாரத்தில் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆத்மா விசாரணா என்ன அப்படின்பா அடுத்த கேள்வி. நீங்கள் ஆத்மா எப்படி விசாரணை செய்கிறது? ஆத்மா விசாரணை செய்கிறது தான் இதுக்கு தான் வழி தெரியணும். இதுக்கு தான் குரு மகான்கள் இந்த ஒரு சூட்சும சக்கரம் ஒன்று உள்ளே இருக்குது மனதில். இது தெரிஞ்சுக்கணும் ஆத்மா விசாரம். இந்த ஆத்மா விசாரத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டுண்ட கிடக்கிற ஆன்மா வெளியே எடுத்துக்கிட்டு வரலாம். அப்படி வெளியே எடுக்க கர்ம வினை ஒன்று விட்டு விலகிறத நீ கண்ணோட பார்க்கலாங்க ஒவ்வொரு நாளும். ஆனால் ஆண்டுகள் 12 ஆகும். பொறுமையாக இருந்து தான் அதுக்கு வெளியே கொண்டுட்டு போக முடியும். பயிற்சியும் முயற்சி இருந்தால் தான் கண்டுபிடி கிடைக்கும். பயிற்சி செய்யாமல் எப்படி கிடைக்கும்? உழைக்காமல் எப்படிங்க நம்ம வாழ முடியும், உணவு எடுத்துக்க முடியும்? ஒரு மனிதன் படுத்தே இருந்தானா எப்படி அவனையே சரி பண்ணிக்க முடியும்? அது மாதிரி உழைச்சி அந்த வழியை தெரிஞ்சிருந்து அந்த வழியில் பயணப்படிகள்லாம் செஞ்சாதான் அது நமக்கு கிடைக்கும். இல்லை கிடைக்காது. அப்படியே ஆன்மாவோட சேர்ந்து ஆன்மா அப்படியே மடிஞ்சிருது. இந்த சூட்சமாக தான் இந்த வரல யாரும் சொல்லலைங்க, யாருமே சொல்லலை பூமியில். அதான் எண்ண அலைகள், அதுதான் உள்ளே கொடுக்கக்கூடிய கட்டுண்டு கிடக்கிற ஆன்மாங்கிறது உள்ளே இருக்குது. நீங்கள் கடைசியாக 5 பூதமும் போகும்போது கடைசி பூதம் அது போகுதுங்க. 4 பூதம் போயிடும். ஒரு மனிதன் மரணம் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிற எதை வச்சு சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு தேவை காற்றுங்க. மூச்சு போயிடுச்சு அப்படிங்கிறோம். என்ன போயிடுச்சு? மூச்சு. பாருங்கள், இப்போ வருது பாருங்கள், அதில் வருது பாருங்கள், உள்ளே வரும் பாருங்கள். மூச்சு போயிடுச்சு அப்படிங்கிற. மூச்சு போனோடனே பஞ்சபூதத்தில் பஞ்சபூதம் காற்று போயிடுச்சு. காற்று போனவுடனே 2வது ஒரு பூதம் விட்டுட்டு போக பார்க்குங்க நம்மளை. எது? நெருப்பு. நெருப்பு. ஒரு மனிதன் செத்துட்டானோடனே காற்று போனோடனே சூடு குறைஞ்சிரும். உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் தொட்டு பார்ப்பாங்க, பாடி ஜில்லுன்னு ஆகி போச்சு. அப்போ 2வது பூதம் நெருப்பு போயிடுச்சு. 3வது பூதம் எது இருக்குது? நீர் இருக்குது. நீர் வெளியே போக ஆரம்பிக்குங்க, சுட்டிங்க வர ஆரம்பிச்சுக்கும் பாடி. எது? 3வது பூதம் அவுட்டு. இதையெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்காக மண் காத்துக்கிட்டு இருக்குதுங்க 4வது பூதம். இந்த 4 பூதம் அடங்கும் போது இந்த 4 பூதமும் ஒன்று போகிறது மண்ணு சாப்பிட்ரும். கடைசியாக இந்த பூதத்துக்குள்ளேயே இந்த 4ம் அடங்கியிருக்குதுங்க. ஒன்றுலேயே இந்த 4ம் உள்ளேயும் இருக்குது. அதுதான் கட்டுண்டு கிடக்கிற ஆன்மா. ஒரு பூதம் அடங்கினோடனே காது பஞ்சடிச்சு போடும், காது கேட்காது. அப்போ தான் அந்த பூதம் அப்படியே சுழலாக இருந்து உள்ளே இருந்து வெளியே போகிறத மூக்கு தண்டு உடைஞ்சி போகுங்க. சாகரத்துக்கு முன்னாடி மூக்கு தண்டு உடையும் கரெக்டாக உயிர் போகிறதுக்கு. 6 நாளைக்கு முன்னாடியே உடஞ்சிரும். ஒரு மனிதன் இறக்குறான் அப்படின்னா 6 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிடலாம். 6 நாளைக்கு முன்னாடி இறந்துருவார். மூக்கு தண்டு உடஞ்சி மூக்கு பெருத்து அதான் குழல் நீண்டு பிறை சூட்டி குழல் நீண்டு வழியாக அந்த உயிர் மூக்கு வழியாக சுவாச வழியாக வெளியே கிளம்பும். எந்த பூதம் வழியாக போதோ அந்த பூதம் உடஞ்சிரும். ஃபஸ்ட்டு அந்த பூதம் உடஞ்சிக்கிட்டே ஒரு கொஞ்சம் 4 மேனி அதை அப்படியே உடஞ்சி வெளியே காற்று வெளியே போக ஆரம்பிச்சுக்கும். அதோட தான் உள்ளது இருந்து வெளியே அப்படியே சேர்ந்தே போகும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பற்ற அறுத்தா தாங்க முடியும். பெரிய விஷயங்க இது. கஷ்டம், கலியுகத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம். யோகம் சொல்லி தந்தெல்லாம் பயிற்சி செய்யலாம், பணம் வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த பயிற்சியை செய்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். சாமி, இவ்வளவு நேரம் பல கேள்விகளுக்கு மிக தெளிவாக நேயர்களுக்கு, ஆர்ஆர்டிவி நேயர்களுக்கு எங்களுக்கு கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப பயனுள்ளதாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.